சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்தி ரேவதியும் அட்டகாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. கார்த்தி மாட்டுக்கும் அவர் கேபினில் உட்காந்துக்கிட்டு கேஷுவலாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரேவதியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம கார்த்தி ரேவதி ஆஃபீஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க மனசுக்கும் காலையிலேருந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக வந்து செய்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருந்திருக்கு போல இருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கார்த்தியை யதார்த்தமாக கேபினில் பார்த்துட்டு அப்படியே அங்கே போய் வந்து உட்காடுறாங்க. அப்பாடா, ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயத்த எழுந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் மனசு இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்கே, தன்னை அறியாமல் ஒரு சந்தோஷம் வருது ரேவதி. இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்ன காரணம் இந்த சந்தோஷத்துக்கு? மனசெல்லாம் ரொம்ப லைட்டாக பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி சூப்பராக இருக்கே. என்ன அறியாத ஒரு அற்புதமான ஃபீலிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரேவதி சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான்னு பீட்ரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. உடனே அந்த இடத்துல நான் கூப்பிட்டதாக ரேவதியை வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, மேடம் உங்களை பாஸ் வந்து கூப்பிட்றாரு, என்ன ஏதுன்னு தெரில, எதுவும் முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் ரொம்ப வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம் தெரியலங்க, நான் ஏன் உங்கள்கிட்ட பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பீட்டர்கிட்ட சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கேபினுக்கு வந்து போகிறாங்க. இதை பிரியா வந்து பார்க்குறாங்க. என்னது காலையில் வந்ததும் வராதம்மா, இவ்வளோ எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க, ஒன்றும் புரியலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்மளை கூட கூப்பிடலையே சார், இங்கே வாங்கலேன். சொல்லுங்கள் மேடம், எதுக்காக அவங்க இப்போ உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும் மேடம், பாஸ் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, என்ன கூப்பிட்ருக்கலாம்ல, உங்களை கூப்பிட்ருக்கலாம் தான், ஆனால் எதுக்காக ரேவதி கூப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே, எனக்கு நல்லாவே வந்து புரியுது மேடம் அப்படின்னு பீட்டர் வந்து டேரெக்டாக சொன்னோன்னே, சொல்லுங்கள் சார், அது தெரிஞ்சால் நான் சொல்லுவேன், உங்கள் வேலையை வந்து சீட்டில் இருக்குல்ல அந்த மட்டும் பாருங்கள், அடுத்த விஷயத்துலலாம் மூக்க நுழைக்காதீங்க, நேரம் போய்கிட்டே இருக்குன்னு நம்ம பீட்டர் வந்து திட்டிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க. இதை வந்து பார்க்குறாங்க பிரியா. கூப்பிட்டு வச்சு கேட்டதுக்காக இப்படி பேசுகிறாங்களே, இந்த இடத்துக்கு நானும் ஓனர் ஆவண்டா, அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதி உள்ளே வராங்க. சார் நான் உள்ளே வரலாமா? வாங்க வாங்க, உங்களோட வரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல கார்த்தி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு ரேவதி வந்து சிரிச்ச முகமாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தியை பார்க்க பார்க்க அளவுக்கு அதிகமாக வந்து சந்தோஷப்படுறாங்க. இது கார்த்திக்கு நல்லாவே தெரியுது. உட்காருங்க உட்காருங்க, உங்ககிட்ட வந்து சொல்லணும், எனக்கு தெரியல, காலையிலேருந்து வந்ததுலே நோட் பண்ணேன், நீங்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக ஹாப்பியாக இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, தெரியல சார், என்னன்னு தெரியல, ஆனால் எனக்குள்ளேயே வந்து இது மாதிரியெல்லாம் ஒரு கேள்வி வந்து தோணுச்சு, என்ன காரணம்னு சத்தியமாக எனக்கே புரியலை. கார்த்தி அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லை, திருப்பி உங்ககிட்ட கிடைக்க போகிறேன்ல, அதனால தான் அப்படின்னு மனசில் வந்து பேசினதை அப்படியே சத்தமாக பேசுகிறாங்க. சார் என்ன சொன்னீங்க? இல்லைங்க, நீங்கள் எப்போது இதே மாதிரி சிரிச்ச முகமாக இருங்க, ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சரி உங்கள் வேலையை வந்து நீங்கள் கேரி ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சார் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து வராங்க. நம்ம ரேவதி மாட்டுக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப கார்த்தி வந்து வேலை பார்க்கும்போது ரேவதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப பிரியா இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்குறாங்க. அச்சச்சோ என்னடா இது, இவ என்ன அந்த நேரில் சீட்டில் உட்காந்துக்கிட்டு கார்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்காளே, என்னை விட இவளுக்கு அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாக போகுதே, என்ன எதுன்னு சுத்தமாக வந்து புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபைலை வந்து திறந்து பார்க்குறாங்க. என்னோட சந்தோஷத்துக்கான கேள்வி என்ன, பதில் என்னன்னு சுத்தமாக தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியோட முகம் தெரியுது. கார்த்தி சிரிக்கிறது, இப்போ கூப்பிட்டு வந்து விசாரித்தது எல்லாமே ரேவதிக்கு ரொம்பவே வந்து பிடிச்சி போச்சு. அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க, ஒரு வேளை கார்த்தியை நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து காதலிக்கிறோமோ, எப்படி இந்த விஷயத்தை வந்து சொல்கிறது, அதனால தான் இப்போ எனக்கும் மருதுக்கும் நடக்க வேண்டியது நடக்கலைன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்கு பூரிப்பு வந்திருக்கு போல இருக்குது. அப்போனா என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கணுமா? ரேவதி, உனக்கு 2வது சான்ஸ் கிடச்சிருக்கு, நீ ஏன் உன்னோட காதலை சொல்லக்கூடாது? அச்சச்சோ அது எப்படி என்னால் சொல்ல முடியும், மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. சரி, இன்னொரு வாட்டி உனக்கு கார்த்தியோட முகம் ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது லேப்டாப்பை ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா திருப்பியும் கார்த்தியோட முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த இடத்துல திருப்பியும் வந்து யோசிக்கிறாங்க,
என்னது எந்த வேலை செஞ்சாலும் இப்படியே ஆகுது அப்படின்னு சொல்லும்போது லஞ்ச் டைம் வரைக்கும் வந்திருக்கு. திருப்பியும் வந்து அப்படியே எல்லாரும் கேண்டீன் பக்கம் போயிட்டுருக்காங்க. சாப்பாடு டப்பா திறந்தா அப்போ கூட கார்த்தி தான் இருக்கார். டக்குன்னு என்னடா இது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கே, காலையிலேருந்து அவர் நம்ம மனசை வந்து போட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. என்ன ஆச்சு ரேவதின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லஞ்ச் டைமே வந்து முடிய போகுது, நீங்கள் மட்டும் சாப்பிடாம இருக்கீங்க, வேறு எதுவும் பிரச்சனையா, நான் எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என் மனசுக்கு வேறு ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருக்குது, எதை திறந்தாலும் ஒரே மாதிரி ஒரு ஞாபகம் காலையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது சார், அதனால தான் என்னால் எந்த விஷயத்து மேலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க. என் ஞாபகங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் வந்துருச்சா, சூப்பர், என்ன காரணமாக இருக்கும், நான் தானே அப்படின்னு அந்த இடத்துல கார்த்தி ஓப்பனாக வந்து பேசிடுறாரு. உடனே என்ன சார் சொல்கிறீங்க, நீங்களா, இல்லைங்க, நான் இப்போ உங்களை உட்காந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அதை கூட நீங்கள் நினைக்கலாம்ல அப்படின்னு சூப்பராக வந்து புத்திசாலித்தனமாக வந்து திசை திருப்புறாரு நம்ம கார்த்தி. உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இங்கே உட்கார்றது கூட என் மனசுக்கு இயல்பாக தான் இருக்குது, இப்படியெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே, நான் கூட இன்றைக்கி சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வரல. அப்படிங்களா சார், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லான் இருக்காங்க. பிரியா வராங்க. சார், நான் கூட சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சார், எடுத்துக்கோங்க. இல்லைங்க, நீங்கள் போய் வேறு எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க செம்மையாக வந்து கடுப்பாகிறாங்க. என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக எக்ஸ்ட்ரா நிறையா வந்து கொண்டு போகிறாங்க. மயில் வாகனம், ராஜராஜன் எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு, அப்பாடா மாப்பிள்ளை ஒரு நல்ல காரியம் செஞ்சு வந்திருக்கோம்ல. ஆமாம், நம்மக்கிட்ட மோதனா என்னத்துக்கு ஆகும், சில பேருக்கு சேதாரம் வந்தது கூட தெரியாத அளவுக்கு செம்மையாக வந்து காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு அல்டிமேட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க.